Hello traders, this is Prasant from Wealth Creator. Friday levels கொடுத்திருந்தோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ராப் ஜோன் கொடுத்திருந்தோம். ஸோ ட்ராப் ஜோன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து நியூட்ரலாக தான் மார்னிங் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனான மார்க்கெட் ஃபஸ்ட் எடுத்தோடனே நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே வந்தாங்க. வந்துட்டு நோ ட்ரேட் ஜோனோட பாட்டம் சைடில் அகைன் வந்து ஒரு ரிவர்சல் கொடுத்த மார்க்கெட் அகைன் வந்து நோ ட்ரேட் ஜோனை வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டாங்க. மேலே போய் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து டச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 26,353 வந்து 26,373 வந்து ஹை வச்சுருக்காங்க. நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,377 கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலை வந்து நியராக டச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. நோ ட்ரேட் ஜோனை வந்து அப்பர் சைடு டச் எடுத்து அகெயின் மேலே போக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால ஆஃப்டர்நூன் மேலே மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே கீழே வந்துருச்சு. கீழே வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணி அகைன் வந்து அங்கே ஒரு சின்ன ரிவர்சல் எடுத்து நோ ட்ரேட் ஜோனோட பாட்டம் சைடு டச் பண்ணி அகைன் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க மார்க்கெட். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,239 கொடுத்துருந்தோம். ஸோ அங்கே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி லெவல்ஸ் இப்படி ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ லெவல்ஸ் நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. நோ ட்ரேட் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. $26,213 to $26,260. 26,213 to 26,260. ஸோ இந்த லெவலுக்குள்ளே கேண்டில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த இடத்துல நிறையா வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை நோ ட்ரேட் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்கும்போது ட்ரேட் எதுவும் போகாமல் இருங்க பிகினர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் எடுப்பாங்க. பட் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ட்ரேட் எதுவும் போகாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,185. $26,185. ஸோ இது ஃபஸ்ட் சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நோ ட்ரேட் ஜோனை கிராஸ் அவுட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். இந்த சப்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 26,119, 26,119. ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி அடுத்த கேண்டில் வந்து அந்த சப்போர்ட் லைனை டச் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட தேர்டு சப்போர்ட் 26,063. ஸோ நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்கிறதுனால ட்ரேட் போகிறவங்க நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியில் ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ டிகே கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரீமியமும் நமக்கு வந்து அந்த இடத்துல டிகே ஆகிறது கம்மியாக இருக்கிறதுனால அந்த ப்ரீமியம் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் முடிக்கிறதுக்கு முடியும். நம்ம கரண்ட் எக்ஸ்பீரியில் போய் ட்ரேட் பண்ணும்போது நாளைக்கு டிகேங்கிறது ஒன்று நடக்கும். டிகே மீன்ஸ் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ அது நடக்கிறதுனால நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்காது ட்ரேடில். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒன் சைடு வந்துச்சுன்னா பரவாயில்ல. மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆர் அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருந்தது, வாலட்டைலாக இருந்தது அப்படின்னா நாளைக்கு ப்ரீமியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜீரோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் ட்ரேட் எடுக்கும்போது நம்மளோட லாஸும் நம்ம புக் பண்ண வேண்டியிருக்கும். தென் வந்து நம்மளால் எந்த ப்ராஃபிட்டும் பண்ண முடியாமல் நம்மளோட கேபிட்டலும் வந்து இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அடுத்த எக்ஸ்பீரியரில் ட்ரேட் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் முடிக்க முடியும். ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து நோ ட்ரேட் ஜோன்லேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,313.
இந்த லெவல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுச்சு, இதை க்ளோஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நாளைக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,272, சரி 372. ஸோ இது இன்னையோட ஹையு. ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து தெரியாதனால 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கும் கொடுக்க முடியுது. மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்ஸ் மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னங்கிற வீடியோ வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் வந்து வீக்லி அனலைசிஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீக்லி அனலைசிஸும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.